உதயநிதி அப்செட், செல்வ பெருந்தகை ஆப்சென்ட். அடிமைகளும் சங்கிகளும் முதல்ல அவங்க கேட்டுக்கிற கேள்வி வேற வேலை இருக்கு, வேற தொலைக்காட்சிக்கு போறோம் அப்படின்னு சில பேர் போயிடுறாங்களாம். கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்லிட்டு போக ஒரு பிரதமர் வந்துட்டு போயிருக்கிறாரு. மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியுடைய அழைப்பதில் என்னுடைய பெயர், பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பெயர், அதேபோல் அண்ணன் செல்வ பெருந்தகை அண்ணனுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. உரையாற்றுவோர், சிறப்புரையாற்றுவோர்னு. நானும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களும் அவர்களும் உள்ளே வரும்பொழுது அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் இல்லை, வேறொரு முன்னாடி வந்துட்டு ஒரு அவசர அழைப்புக்காக திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார். அதன் பிறகு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் இவர் வரமாட்டார் போல இருக்கு. இவர் வருவாரா மாட்டாரா? நிகழ்ச்சிக்கு பத்திரிகை நண்பர்கள்லாம் தலைப்புகள்லாம் ரெடி பண்ணி உதயநிதி அப்செட், செல்வ பெருந்தகை ஆப்சென்ட். நிகழ்ச்சிக்கு தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசியில் அவரும் வந்து அதற்கும் வழி இல்லாமல், அவர் குறிப்பிட்டது போல நிச்சயம் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்கே வரணுமோ போனால் தானே வர முடியும். நிகழ்ச்சிக்கு அவர் வந்தோடனே சொன்னார், மன்னிக்கணும் நான் லேட்டாக வந்துட்டேன்னு. நான் சொன்னேன், மன்னிக்கணும் நான் சீக்கிரம் வந்துட்டேன், நீங்கள் என்னை விட சீக்கிரமாக வந்துட்டு போயிட்டீங்க, இருந்தாலும் கரெக்டான நேரத்திற்கு வந்துட்டீங்க. நீங்கள் வர்ற அந்த 5 நிமிஷத்தை எங்களுடைய மாவட்ட செயலாளர் மேனேஜ் பண்ணிட்டாரு. அவருக்கு தான் இருக்கிறதுல மிகப்பெரிய சவால். இருந்தாலும் வந்ததற்கு சரியான நேரத்திற்கு அவர் வந்து விட்டார். இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உண்மையாகவே எனக்கு கூடுதல் பெருமை. இன்னைக்கெல்லாம் நம்முடைய தொலைக்காட்சிகளை, செய்தி தொலைக்காட்சிகளில் அந்த விவாத மேடை நிகழ்ச்சிகள் நடத்தினாங்கன்னா அடிமைகளும் சங்கிகளும் முதல்ல அவங்க கேட்டுக்கிற கேள்வி திமுக சார்பாக யார் வராங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி தமிழ் கேள்வி செந்தில்வேலும் வராரா அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறாங்க. அப்படி சில பேர் செந்தில்வேல் பேர் சொன்னாங்கன்னா அவங்க சொல்றாங்களா எங்களுக்கு வேற வேலை இருக்கு, வேற தொலைக்காட்சிக்கு போறோம் அப்படின்னு சில பேர் போயிடுறாங்களா. ஒரு பக்கம் இப்படி அவர் பண்ணிட்டு இருந்தாரா, இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி வந்துச்சு. அதுல சில சங்கிகளும் அடிமைகளும் திரு செந்தில்வேல் அவர்களுக்கே போன் பண்ணி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்களாம். சார், இன்னைக்கு இந்த டிவியில நீங்க டிபேட்டுக்கு வரீங்களாமே, விவாதத்திற்கு வரீங்களாமே, நாங்களும் அந்த டிபேட்டுக்கு வரோம். ஒரே ஒரு வேண்டுகோள், பேசும்பொழுது கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, பார்த்து பேசுங்க, எங்களை என்ன வேணா திட்டுங்க, ஆனா எங்க ஜியும் எங்க நிரந்தர பொதுச் செயலாளரையும் தயவு செய்து ரொம்ப திட்டாதீங்க, அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு அவர்கிட்ட ஓப்பனாகவே வேண்டுகோள் வைக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டு இருக்கேன். டிவி டிபேட்ல மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மேடை பேச்சு, பட்டிமன்றங்கள், மக்கள் மன்றம்னு எல்லாத்துலேயும் முத்திரை பதிக்கக்கூடியவர் தான் திரு செந்தில்வேல் அவர்கள். இன்னைக்கு அவர் புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சில மாதங்களுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அவர் எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு தெரியும் வேட்டி சட்டையோட தான் வருவார். அங்க பேசுறப்போ சோழ மன்னர்களுக்கு ஒன்றிய அரசு சார்பாக சிலை வைப்போம் அப்படின்னு ஒரு கதை விட்டுட்டு போனார். ஆனா அவர் அன்னைக்கு குஜராத்தோடைய முதலமைச்சர் இருந்தப்போ தமிழ்நாட்டில இருந்து எடுத்துட்டு போன குஜராத் மியூசியத்துல இப்ப வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் மற்றும் அவருடைய மனைவியுடைய சிலைகளை தமிழ்நாடு அரசு திரும்ப கேட்டு தரமாட்டேன்னு சொன்னவர் தான் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த திரு மோடி அவர்கள். மக்களவை தேர்தல் அப்போ உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும், கிட்டத்தட்ட 8 வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு கொடுத்தது வெறும் ஒரே ஒரு முட்டை தான். இப்ப மீண்டும் திரு மோடி அவர்கள் சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. இனி அடிக்கடி வருவாரு. நேற்று கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போனாரு. கோயம்புத்தூருக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு போனாரு, கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்லிட்டு போக ஒரு பிரதமர் வந்துட்டு போயிருக்கிறாரு. அனுமதி மறுக்க காரணம் என்ன சொல்றாங்க, மக்கள் தொகை கம்மியா இருக்கான், மதுரையிலயும் கோயம்புத்தூர்லயும் மக்கள் தொகை கம்மியா இருக்கு அப்படின்ற காரணத்தை ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. பாஜக ஆட்சி செய்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரா மற்றும் கான்பூருக்கு மட்டும் மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு ஒன்றிய அரசு சொன்னப்போ அதை சரியா பின்பற்றிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதை சொன்னதை கேட்டது தமிழ்நாட்டு மக்கள். இன்னைக்கு அதையே காரணம் காட்டி
மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதுனால இன்னைக்கு டீலிமிட்டேஷன் சொல்லி நம்முடைய மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்கின்ற முயற்சியிலேயே ஒன்றிய அரசு ஈடுபட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நேற்று பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசும்பொழுது பேசுறாரு, அவரால் தமிழ் படிக்காம போயிடுச்சு, தமிழ் படிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி திரு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். நான் அவரை பார்த்து கேட்கிறேன், ஒரு பக்கம் தமிழ் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நாடகம் போடும் நீங்க, இன்னொரு பக்கம் நம்முடைய பிள்ளைகள் தமிழ் படிக்க கூடாதுன்னு இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சி பண்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வு 2500 கோடி ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? தமிழ் படிக்காம போயிடுச்சே அப்படின்னு கவலைப்படுற நீங்க தமிழுடைய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? கடந்த 10 வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு ஒதுக்குன நிதி எவ்வளவு தெரியுமா? தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் 150 கோடி ரூபாய். ஆனால் செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல ஒதுக்குற நிதி எவ்வளவு தெரியுமா? 2400 கோடி ரூபாய். தமிழ் வளர்ச்சிக்கு 150 கோடி ரூபாய், சமஸ்கிருத வளர்ச்சிக்கு 2400 கோடி ரூபாய். இதுதான் பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழ் பாச நாடகம். இந்த அநியாயத்தை நாம தட்டி கேட்கணும், தடுத்து ஆகணும். இதற்கு நம்ம கையில கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் முழுதாக 4 மாதங்கள் கூட இல்ல. மிகச்சரியான நேரத்தில் இந்த புத்தகம் இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூலை நிச்சயம் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய தகவல்களை மக்கள் கிட்ட நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டும். Facebook, வாட்ஸ்அப்னு சங்கிங்க எந்த அவதூறு பரப்பினாலும் அந்த அவதூறுகளை அடிச்சு நொறுக்க இந்த நூல் நிச்சயம் நமக்கு ஒரு துணையாக இருக்கும், ஒரு கைடாக இருக்கும். இந்த புக்கில் திராவிடம் 2.0 ஏன் எதற்குன்னு 2 கேள்விகள் இருக்கு. அதற்கான சரியான பதில்களை செந்தில் அவர்களே இந்த புத்தகத்தில் தெளிவா சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 2ஆம் உலகப் போரின் பொழுது ஹிட்லருடைய படைகள் ஐரோப்பிய நாடுகளை ஒவ்வொன்றாக பிடித்து கொண்டே வந்தார்கள். ஹிட்லருடைய படை எப்ப வேணும்னாலும் இங்கிலாந்துக்குள்ள நுழையலாம் அப்படின்னு பயந்தாங்க எல்லாரும். அப்ப இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் இங்கிலாந்து மக்களுடைய உணர்ச்சியை தட்டி எழுப்புகிற மாதிரி ஒரு உரையை நிகழ்த்தினார். We shall fight on the beaches, we shall never surrender அப்படின்னு அவர் பேசினார். அதாவது பாசிச சக்திகளை எதிர்த்து நாங்கள் கடற்கரையிலும் போராடுவோம், திறந்த வெளியிலும் போராடுவோம், ஊர்களிலும் தெருக்களிலும் போராடுவோம், நிலத்திலும் மலைகளிலும் போராடுவோம், போராடி கொண்டே இருப்போம் தவிர ஒருபோதும் நிச்சயமாக சரணடைய மாட்டோம் அப்படின்னு வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் பேசினார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த உரையை இந்த மேடையில நான் திருப்பி சொல்கின்றேன். பாசிஸ்டுகளுக்கு எதிராக நம்முடைய கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொரு ஊரிலும் போராடுவார்கள், ஒவ்வொரு கிராமத்திலும் போராடுவார்கள், ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கழக உடன்பிறப்புகள் போராடுவார்கள். இந்த ஜனநாயக போர்ல நம்முடைய கொள்கை படை நிச்சயமாக வென்று காட்டும். தலைவர்கள் சொன்னது மாதிரி குறைந்தது 200 தொகுதிகள்ல நம்முடைய இந்தியா கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயம் வென்று நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைப்பார். அதற்கு நாம் அத்தனை பேரும் இன்றிலிருந்து உழைக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.